அந்த வழக்குகள் வந்து எல்லாம் இஷ்டமேனிக்கு இருக்கும். அந்த எஃப்ஐஆரில் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்தா ஃபிலிம் ஸ்கிரிப்ட் தோற்றுரும். நான் வந்து அந்த நேரத்திலே யாருக்கிட்ட நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்கிற ஆள் தான். பெரியாரிசம் எல்லாம் பேசுகிற பெரும்பான்மையானவர்கள் அடிப்படையில் ரொம்ப ஷாவனிஸ்டான மென்டாலிட்டி இருக்கிறவங்க, ரொம்ப மிசோஜைனிஸ்டான செக்ஸிஸ்டான மனப்பான்மை உடையவர்கள். பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் நல்ல பேர் வந்து கிடையாது. ஆடு தான் எடுத்துகிட்டு போகக்கூடாதான், ஆனால் சமைச்ச உணவை சாப்பிடலாம். எவ்வளோ பெரிய திமிருங்க அது. கருப்பு சட்டையை மாட்டிட்டு குங்குமத்தை அழிச்சிட்டு வர குரூப் தான் பாதி பேர். கஸ்தூரி, நீ எல்லாம் இப்படி பேசுறதுக்கு காரணமே அந்த கிழவன் தான் அப்படின்னு எழுதுவாங்க. அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு நகல்கள் குறித்து பேசுவதற்காக நடிகை கஸ்தூரி அவர்கள் இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி மேடம் இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க விஜய்? நான் நல்லா இருக்கேன். எல்லாம் உங்களை போன்ற நண்பர்கள் இருக்கும்போது நமக்கு என்ன, உள்ளே வெளியே எல்லாம் சிறப்பாக இருக்கு. உள்ள சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் இருக்காது. அது ஒரு நல்ல அனுபவம். அதை பற்றி நிறைய விலாவாரியாக பேசணும். ஒன்று சொல்கிறேன், உண்மைக்கு உள்ள வெளியேங்கிற வித்தியாசம் கிடையாது. அது உள்ளேயும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. அதனால் எனக்கு நல்ல விதமான ட்ரீட்மெண்ட் தான் இருந்தது. ப்ளஸ் அங்கே எல்லாருக்குமே நீங்கள் எந்த குற்றம் செஞ்சு கான்விக்ட் ஆகி குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு கைதியாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து எல்லாரையுமே ஒரே விதமாக கனிவோடும் மனிதத்தன்மையோடும் தான் நடத்துவாங்க. எல்லாருக்கும் அதே உணவு தான், எல்லாருக்கும் அதே ட்ரீட்மெண்ட் தான். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருக்கும் சில விஷயங்கள் தெரியும். இப்போ எனக்குன்னா அங்கே இருந்தவங்க நடுவில் கொஞ்சம் அதிகமான ஒரு சலசலப்பு இருந்தது. அவங்க எல்லாரும் என்ன என்கிட்ட நிறைய பேசணும்னு வருவாங்க. அந்த மாதிரி அன்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களோட கருத்து வேறுபாடு இருந்தவர்கள் கூட வெளியே இருந்த வன்மம் உள்ள செய்யப்பட்ட முறை குறித்து நிறைய பேர், உங்களுக்கு அது வருத்தம் இருந்துச்சா? கைதுங்கிறது என்னுடைய விஷயத்தில் நடந்திருக்கவே கூடாது. முதல்ல நீங்கள் என் மேலே போடப்பட்ட வழக்குகளை பார்த்தீங்கன்னா, அந்த வழக்குகள் வந்து எல்லாம் இஷ்டமேனிக்கு இருக்கும். அந்த எஃப்ஐஆரில் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்தா ஃபிலிம் ஸ்கிரிப்ட் தோற்றுரும். அதெல்லாம் வந்து ட்ரம்ப்ட் அப் சார்ஜஸ். ஸோ அந்த மாதிரி வாய்க்கு வந்தபடி எழுதி அதை எஃப்ஐஆராக அக்செப்ட் பண்ணி அதுக்கு அடுத்து தனிப்பட வச்சு இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. என்னுடைய லீகல் டீமுக்குமே அது ரொம்ப சிரிப்பாக இருந்தது. பட் ரெண்டு விஷயம் எனக்கு காயமாக இருந்தது. ஒன்று வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு வாரத்துக்கு கஸ்தூரி தலைமறைவு, தயாரிப்பாளருடன் ஓட்டம் அப்படின்னெல்லாம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணாங்க. நான் என்னை அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணம் என்னுடைய கம்ப்ளைண்ட்டு கிடையாது. நான் தலைமறைவாக இருந்ததுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் என்னை எங்கே வந்து அவங்க கைது பண்ணுறாங்கன்னா, என் வீட்டில் வந்து என் கதவை தட்டி அங்கே வந்து ரிக்வெஸ்ட்டாக ப்ளீஸ் எங்களோட வாங்க, சென்னையில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் அதுக்குள்ளே இங்கே நியூஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு எனக்கு இங்கே வந்து தான் அது ஓஹோ இது அரெஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. தலைமறைவு அப்படிங்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லையே. நான் எப்படி என் வீட்டில் சொந்த வீட்டில் படப்பிடிப்புக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வரும்போது தான் ஓ இந்த மாதிரி இருக்கா இங்கே அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அஃப்கோர்ஸ் அங்கே செய்திகள்லாம் இருக்குது. நீங்கள் ஃபோனை வந்து அணைச்சி வச்சிட்டீங்க, உண்மை இல்லை. அத்தனை பேர் என் கூட பேசியிருக்காங்க, நீங்கள் கூட என் கூட பேசியிருக்கீங்க. ஆனால் போலீஸுக்கு நான் கிடைக்கல. இதை வந்து ஒன்று. ரெண்டாவது, தெலுங்கு மக்களை தவறாக பேசிய கஸ்தூரி, இழிவாக பேசிய கஸ்தூரின்னு ஹெட்லைன் எல்லாத்துலேயும் அது அறிந்ததே. தெலுங்கு மக்களை அவர் சர்ச்சையாக பேசியது அறிந்ததே. நான் எங்கே பேசினேன் தெலுங்கு மக்களை பற்றி? தெலுங்குங்கிற சொல் வந்தால் உடனே தெலுங்கு மக்களை ஒட்டு மொத்தமாக பேசினதா? அந்த குற்றத்தை மீடியா மூலமாக, ஆளும் கட்சி ஈகோ சிஸ்டம் மூலமாக செய்யாத ஒரு குற்றத்தை செஞ்சதாக மீண்டும் 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 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கு எதிராக என்னால் இன்னுமே வந்து வாயை திறந்து முழு விளக்கத்தை
கொடுக்க முடியலை பிகாஸ் கேஸ் இஸ் தேர். அதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய, எனக்கு வந்து என்னுடைய கோபம் அந்த நிமிஷத்தில் ஒன்றும் சொல்லாதீங்க அமைதியாக இருங்கன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்கல்ல, அவங்க மேலே தான் எனக்கு அதிகப்படியான கோபம் இருக்குது. ஏன்னா நான் வந்து அந்த நேரத்தில் யாருக்கிட்ட நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்கிற ஆள் தான். ஸோ எனக்கு அது ஒரு கோபம் இருந்தது, அது இருக்குது, அதை நான் சரி பண்ணணும். ரெண்டாவது வருத்தம்னு சொல்லலாம், முன்பிணையை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் நீதிபதி எடுத்து பேசியிருக்கிறாரு. முழு விவரங்கள் தெரியாமல், முழு விஷயங்கள் தெரியாமல் அவர் ஒரு அனுமானத்தோடு பேசியிருக்கிறது வந்து ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னை அரிச்சிக்கிட்டே இருக்கு. அதை பற்றி ஒரு நீதிமன்ற தீர்ப்பை வந்து நம்ம விமர்சிக்க முடியலை. ஆனால் அதில் நிறைய கேள்விகள் இருக்குது. வெளியே வந்ததுக்கப்புறம், வெளியே இல்லை உள்ளே இருக்கும்போதே எனக்கு நிறைய ஆதரவு இருக்குங்கிறது பிக் பாஸ் வீட்டில் தெரியுமா? கைத்தட்டல் ஒளியில், ஆடியன்ஸ் சவுண்டு போடுற ஒளியில் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி உள்ளார எனக்கு ஒரு போர்டே போட்டுட்டாங்க, கஸ்தூரியை சந்திக்க வருபவர்கள் இன்னார் மட்டுமே அனுமதி அப்படின்னு. என்கிட்டேருந்து பேர் வாங்கி ஒரு 8 பேரை வெளியே போர்டில் மாட்டி போலீஸ் தொங்க விட்டாங்க. ஏன்னா அத்தனை பேர் வந்து பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய செய்திகள் எனக்கு உள்ள தெரிய வந்தது. ஸோ எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. ஓகே, என்னை கைது செய்த நோக்கம் அவங்களுக்கு நிறைவேறலை, பேக்ஃபயர் ஆயிடுச்சுங்கிறது புரிஞ்சிடுச்சு. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த பேட்டி தரீங்க. இதுக்கு முன்னால் கும்பமேளாவுக்கு உங்களை பார்த்தோம். அதை பற்றி நெகட்டிவ் விமர்சனங்களும் இருந்துச்சு. அது ஏன் அவங்க மேலே அப்படி வன்மை இருக்குன்னு தெரியல. ஆனால் அங்கே வந்து இல்லைங்க, வேண்டாத மாமியா கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம். இங்கே இருக்கக்கூடிய பகுத்தறிவு, பெண்ணுரிமை எல்லாம் பேசுகிற, பெரியாரிசமெல்லாம் பேசுகிற பெரும்பான்மையானவர்கள் அடிப்படையில் ரொம்ப ஷாவனிஸ்டான மென்டாலிட்டி இருக்கிறவங்க, ரொம்ப மிசோஜைனிஸ்டான செக்ஸிஸ்டான மனப்பான்மை உடையவர்கள். அதெல்லாம் பேசுறதெல்லாம் மற்றவங்களுக்கு, ஊருக்கு தான் அடி உபதேசம் உனக்கும் எனக்கும் இல்லை அடி கண்ணே அப்படின்னு அவங்க தலைவர் தானே வசனம் எழுதியிருக்கிறாரு. அதுக்கேற்றபடி தான் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு கஸ்தூரி என்ன செஞ்சாலுமே, நாளைக்கு எனக்கு ஏதாவது நோபல் பிரைஸ் கொடுத்தா கூட இவங்க நோபல் பிரைஸை திட்டுவாங்க. எனக்கு இப்போ நோபல் பிரைஸ் வருதா அப்படின்னு உடனே அதுக்கும் 4 பேர் ட்ரோல் பண்ணுவாங்க. சொல்கிறேன், நமக்கு ஆஸ்கரா, எனக்கு வெறும் காரே இல்லைங்க, எனக்கு கார் இல்லை தெரியுமா? அதில் நம்ம எது செஞ்சாலுமே திட்டுறவன் திட்டிக்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா அவனால் அது மட்டும்தான் முடியும். அவனுக்கு வந்து இப்போது ஒருத்தர்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவர் வந்து ஒரு கடைஞ்செடுத்து உதவாக்கிற தண்ட சோறு, ஒரு எப்போவுமே முரணாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு மோசமான மனுஷன் அப்படின்னு வைங்களேன். இவருக்கு என்ன மரியாதை இருக்கும் சமூகத்தில்? ஒன்றும் கிடையாது. அப்போ சமூகத்தில் ஏதோ ஒரு வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து அவங்கள வந்து நீங்கள் திட்டி இழிசொல் பேசிட்டீங்கன்னு வைங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருத்தரை திட்டிட்டீங்க. அப்போ அவரை விட நீங்கள் வந்து பெரிய ஆள்னு நீங்கள் ஒரு சுய இன்பம் அடைஞ்சிக்கலாம் இல்லையா? அந்த ஒரு கான்செப்ட் தான். கஸ்தூரியை திட்டுறவனுக்கு கஸ்தூரியை திட்டுறது தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஹைலைட்டே. இருந்துட்டு போட்டுமே, என்னால் அவங்களுக்கு அந்த திருப்தி கிடைச்சா வச்சுக்கோங்க. இப்போ கும்பமேளாவை பற்றி நிறைய பத்திரிகைகள் விமர்சனங்கள் பயங்கர அங்கே ட்ராஜடியாக இருந்துச்சு. நான் போனேங்க, நான் வந்து ஒரு கூட்டமாக, நான் ஒரு ஸ்பெஷல் டே அந்த மாக பூர்ணிமா நேரத்தில் தான் நான் போயிருக்கேன். அங்கே நான் கூட்டிகிட்டு போனது, இங்கே அவரோட பேரோ அடையாளத்தையோ சொல்ல முடியாது, நான் வந்து தனியாக போகலை. நான் என்னுடைய மகன், நான் அப்புறம் ஒரு குரூப். அந்த குரூப்பில் மெயினாக வந்து ஒரு எதிர்கட்சி அரசியல்வாதி, அதாவது ஆளுங்கட்சி யோகி அங்கே பிஜேபி, அதற்கு எதிர்கட்சி அரசியல்வாதி. அவர் வந்து ஒரு யோகி ஹேட்டர், மோடி ஹேட்டர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அவ்வளோ ஒரு தீவிரமான ஒரு எதிர்ப்பாளர். அங்கே போகும்போது வாங்க என் கூட வாங்கன்னு நான் தான் சொன்னேன். அதுக்கு அவர் 1000 இது எனக்கு அமிச்சார், இது நொட்டை இது நொல்லை அப்படின்னு. போயிட்டோம். போய் அங்கே 3 நாள் இருந்தோம். 3 நாளும் அவர் வாய் அப்படி தான் இருந்தது. நான் சொன்னாலாவது நீங்கள் சங்கி மங்கி ஏதோ சொல்லுவீங்கல்ல. நான் எதிர்கட்சி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவ்வளோ சிறப்பாக இருந்ததுன்னு சொல்கிறீங்க. பிரயாக்ராஜில்
ஒரு அதாவது நான் போகிறதுக்கு முன்னாடி 2 வாரம் முன்னாடி அங்கே அந்த ஃபயர் ஆச்சு. ஃபயர் ஆகிறதுக்கு அப்புறம் தான் நான் போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாம்பீட் ஆகி 30 மரணங்கள் நிகழ்ந்துச்சு மௌனி அமாவாஸ்யா அன்னைக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப இது பண்ணிட்டாங்க போல இருக்கு, டைட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. நிஜமாக சொல்கிறேன், எக்ஸலண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். பிரயாக்ராஜில் 4 கிலோமீட்டர் முன்னாடியே பார்க்கிங்கில் நம்ம வண்டியெல்லாம் நிறுத்திடுறாங்க. ராத்திரி 2 மணிக்கு நான் போய் ஐயோயோ எனக்கெல்லாம் வந்து புரோட்டோக்கால் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அங்கே ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு அவ்வளவு சொல்லி, அதெல்லாம் கிடையாது, உங்களை விட்டால் இன்னும் 25 வண்டி உங்கள் பின்னாடியே வரும், யாராக இருந்தாலும் விட முடியாதுன்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே எல்லாம் சிபாரிசு வாங்கி அதை வச்சு தான் நான் கெஞ்சி குத்தாடி தான் உள்ளே போனேன். அதுக்கப்புறம் எதுக்கு சொல்ல வரேன்னா, யாராக இருந்தாலும் விஐபிக்கு தனி ட்ரீட்மெண்ட், விஐபி இல்லாதவர்கள் இல்லை, எல்லாருக்குமே அங்கே என்ன விஐபினா அதட்டி போலீஸ் அப்படி போமே அப்படின்னு சொல்லாமல் அப்படி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். பொதுவாகவே அங்கே உத்தரப்பிரதேஷ் போலீஸ் எல்லா இடத்துலையுமே மரியாதையாக பேசுகிறாங்க, சாஃப்டாக பேசுகிறாங்க. அங்கே அவங்க ஒரு நாளுக்கு வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் பேரை ரோட்டில் டீல் பண்ணுறாங்க, ஒவ்வொரு ரோட்லேயுமே டீல் பண்ணுறாங்க. நான் அதில் ஒரு ரோட்டில் போனேன். அப்போ வந்து அவங்க அத்தனை டென்ஷன் இருந்தும், வழியில் ஒரு பெரிய டெட்லாக் கிரிட்லாக் இருந்தும் பொறுமையாக டீல் பண்ணுறாங்க. எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்டால் ஒருத்தர் வந்து சத்தீஸ்கர் பார்டர்லேருந்து வந்தேங்கிறாரு, இன்னொரு போலீஸ்காரர் நார்த் யூபிலேருந்து வந்திருக்கேங்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அசம்பாவிதங்கள் எதுவுமே பிரயாக்ராஜில் நடக்காதது ஆச்சரியமே இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்த ஸ்டேட்டோட போலீஸையும் அங்கே குவிச்சிருக்காங்க. மற்ற யூபியில் மற்ற பிரதேசத்துலலாம் போலீஸே இல்லையே, அங்கெல்லாம் வந்து ஏதாவது கிரைம்ஸ் நடந்திருக்கான்னு கேட்கணும். இப்படி ஒரு திவ்ய தரிசனத்தை அங்கே அனுபவிச்சுட்டு இருக்கும்போது இங்கே திருப்பரங்குன்றத்தில் நடந்த நிகழ்வை கேள்விப்பட்டீங்க. சிக்கந்தர் மலையா அல்லது அது கந்தர் மலையா அப்படின்ற ஒரு கோஷம் வந்துச்சு. ஆமாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை இதில் கேள்விக்கு இடமே இல்லையே. அது வந்து ஸ்கந்த மலை, ஸ்கந்த மலையை தான் சிக்கந்தர் மலை அப்படின்னு 1983 ஏதோ ஒரு ரிப்போர்ட்டில் எழுதியிருக்காங்க. 1930 இல்லைங்க, சிக்கந்தர் இருந்தது இருக்கட்டும், மலையுடைய பேர் திருப்பரங்குன்றம். இதை வந்து ஸ்கந்த மலை, ஸ்ரீகந்தர் மலைன்னு வேணால் திருக்கந்தர் மலைன்னு வேணால் தமிழில் சொல்லிக்கலாம். 1930 பிரிவி கவுன்சிலே இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு மலை முருகனுக்கு சொந்தம் அப்படின்னு எழுதி வெள்ளைக்காரனே ஒத்துக்கிட்டு போயிட்டான். யார் ஒத்துக்கூடாது? நியாயமாக வெள்ளைக்காரன் தானே இது வந்து எனக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கலாமே. முருகனுக்கு சொந்தம், பக்தர்களுக்கு சொந்தம் சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கோங்க அப்படின்னு தீர்ப்பு பிரிவி கவுன்சிலே முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே அப்பீல் கிடையாது. இப்போ இத்தனை வருஷமாக நீங்கள் சொன்ன சிக்கந்தர் இருக்கார் இல்லையா, சிக்கந்தர் 2 விதமான ரிப்போர்ட் வருது எனக்கு. இப்போது சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க, சிக்கந்தருங்கிறது வந்து அங்கே வந்து ஒரு சூஃபி செயின்ட், அவர் ஒரு ஒரு ஆன்மீக பெரியவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நடத்திட்டு வந்து கடைசியாக. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரலாறு, நான் அதை பற்றி நிறையவும் படிச்சிருக்கேன். மதுரை சுல்தானேட்டுன்னு ஒன்று இருந்தது. அந்த மதுரை சுல்தானேட் மதுரை வாழ் மக்களுக்கு ஒரு இருண்ட பக்கம் அது. அந்த மதுரை சுல்தானேட்டில் இருந்த ராஜாக்கள் யாருமே ஒரு டிகிரி மாறுமே தவிர யாருமே வந்து மக்களுக்கு நல்ல ராஜாக்களாக இல்லை. அதில் கடைசியாக வந்தது தான் சிக்கந்தர் பாட்ஷா. அவர் வந்து மதுரை சுல்தான், கடைசி சுல்தான். அவர் செய்த கொடுமைகள் ஏராளம். அதிக அளவில் மத மாற்றத்துக்காக மக்களை கட்டாயப்படுத்தியிருக்கிறாரு, கொடுங்கோல் வரி விதிச்சிருக்கிறாரு. அவர் வந்து தமிழர்களுக்கு எதிராகவும் இருந்திருக்கிறார். அவர் தமிழன் கிடையாது, சிக்கந்தர் பாட்ஷா ஒரு தமிழன் கிடையாது. அது பிரச்சனை தான். அதுக்கு தர்கா யார் கட்டுனாங்கிறதையே நான் சொல்றேன். தமிழ் மக்கள், இன்று அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்கள் வந்து தமிழ் மக்களாக, தமிழர்கள், அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய தமிழர்கள். ஆனால் சிக்கந்தர் பாட்ஷா தமிழர் கிடையாது. சிக்கந்தர் பாட்ஷாக்கு அங்கே தர்கா எழுப்பியவர்கள் அவருடைய படையில் இருந்தவங்க, உற்றார் உறவினர், இவங்க தான். ஏன்னா சிக்கந்தர் பாட்ஷாவை தோற்கடித்து மலைக்கு மேலே துரத்தி அடித்தது வந்து விஜயநகரத்துடைய படை தளபதி குமார கம்பண்ணா. ஏன் குமார கம்பனா உள்ள வரான்னா, மக்கள் கூக்குரலிட்டு அழுகுறாங்க, எனக்கு காப்பாத்துன்னு. அதுக்காக இதுக்காக வரல, சாம்ராஜ்ய விரிவாக்கத்துக்காக வரல,
மக்களை காப்பாற்றுறதுக்காக விஜயநகர அரசாங்கம் அனுப்புது குமார கம்மனா. அவருடைய படைகள் அவரோடு சேர்ந்து பாண்டிய மன்னர்கள், திரு பாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னர்கள் அவங்க வந்து சேர்ந்து தான் அதை போரிட்டு இருக்கிறாங்க. மதுரை கோயில் கல்வெட்டுல இருக்கு. இப்ப இவங்க வந்து இங்க இருக்கிற முஸ்லீம்கள் அது ஒரு வழிபாட்டு தலமா கந்தூரி விழாவுக்கு இல்ல. இப்ப எப்போலேருந்து அங்க அந்த தர்கா வந்துச்சுன்னு தெரியல. ரெண்டாவது, எனக்கு அதிகமான இஸ்லாமிய நண்பர்கள் எனக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க, எனக்கு எல்லாருக்கும் தெரியும் கூட. அவங்களெல்லாம் நாங்கள் இதை கேட்டுட்டு தான் நான் தைரியமாக சொல்கிறேன். என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் யாரும் தர்காவுக்கு போகிற பழக்கம் கிடையாது. பொதுவாக தர்கா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து மொகல்ஸுக்கு இருந்தது. அவங்க செயின்ட் இதுக்கு போவாங்க, அவுரங்கசீபா இருக்கட்டும், யார் ஒருத்தருக்குமே அவங்க அப்படி போவாங்க பெரியவர்கள். இல்லை இஸ்லாமியர்கள் மறைந்தவர்கள் இதுக்கு போக மாட்டாங்க. இஸ்லாமியர்களுக்கு தர்கா வழிபாடு கிடையாது, மொகலாயர்களுக்கு தர்கா வழிபாடு அவங்களுடைய இதில் இருந்திருக்கு. மொகலாயர் தானே இஸ்லாமியர்கள்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மொகலாய சாம்ராஜ்யத்திலிருந்து வந்தவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவானது. மற்றவங்க எல்லாருமே வேற வேற வழிகளில் இஸ்லாத்தை அரேபியர்கள் இருக்காங்க, நீங்க இப்போ முகல் இருக்காங்க. முகல் தான் அதிகமா ஆண்டாங்க. அவங்களும் வந்து இல்ல, அவங்க தமிழ்நாட்டுல அவங்களுடைய இம்பாக்ட் ரொம்ப கம்மி. கீழே அதுக்கு வந்து படைத்தளபதிகள் தான் அப்படி வந்து தான் ரூல். அது கூட சுல்தானேட்டு வேற. சுல்தான் ரூல் பண்ணாரு. திப்பு சுல்தான் வந்து முகல்ஸுக்கு சம்பந்தம் இல்லை. திப்பு சுல்தான் வந்து தனி, அவர் வேற. ஸோ இது அதாவதுங்க எல்லாருமே ஒரே விஷயம்னா ஆணைக்கு அறோம் பூனைக்கு புடுறோம் குதிரைக்கு குர்றோம் கிடையாது. அதுக்கு இஸ்லாத்தை பற்றியும் நமக்கு தெரியணும், நம்ம தமிழ் வரலாறும் நமக்கு தெரியணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் தர்கா வழிபாடை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து அது நம்முடைய தமிழர் பண்பாடு, அது மூதாதை வழிபாடு, மறைந்தவர் வழிபாடு அப்படிங்கிறது தமிழர் வழக்கம். அதனால் அது வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆயிருக்கலாம். எதுவாக இருக்கட்டும், எப்படி வந்துச்சு இந்த மாதிரி கேள்விகளை வந்து நம்ம கேட்க விரும்பல. பல வருடங்களாக திருப்பரங்குன்றம் மத நல்லிணக்கத்துக்கு சான்றாக இருந்து வருகிறது. இதில் கந்தூரி விழா, உருசு அப்படிங்கிறதுக்கு இவங்க வழி வழியாக போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அதில் வந்து இந்துக்களும் அதுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க, கலந்துக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. அதே போல் திருப்பரங்குன்றத்தில் நம்முடைய முருக கடவுளையும் நம்ம வந்து நல்லபடியாக வேண்டிக்கிட்டு இருக்கோம். இதில் எங்கேருந்து ஆடு வெட்டுறது வந்துச்சு சடன்லி? இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு நீங்கள் தோளில் ஆட்டை போட்டுக்கிட்டு போய் வெட்டுவேன்னு வந்தா நீங்கள் யார்? நீங்கள் யாராவது மதுரையோட மண்ணின் மைந்தரா? யார் நீங்கள்? நீங்கள் முஸ்லிமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் மதுரை முஸ்லிமா? அந்த தர்காக்கு இத்தனை வருஷம் போய்கிட்டு இருந்தவங்களுடைய ஆளா நீங்க வெளியாளு. இதுல பாரு பேர் வெளியாளு. நவாஸ் கனி அவர்களுக்கு அங்க என்ன வேண்டியிருக்கு? அவருக்கு சொத்து சம்பந்தப்பட்டிருக்கனால அவர் போனதா? அவர் வக்ஃபு தலைவரா இருக்கு இல்லங்க. அவருக்கும் மதுரை இஸ்லாமிய நம்பிக்கைகளுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் யார்? அவர் அங்க இருக்கிறவங்களுடைய பழக்க வழக்கங்களை பத்தி பேச அவர் யாரு? வெளியிலேருந்து வந்து ஒரு புதுசா மாத்துறாங்க பாருங்க. வழி வழியாக வந்த பரம்பரை நம்பிக்கையை மாற்றி இன்னிலேருந்து இது நாங்கள் சொல்கிறது அது இது நீங்கள் வந்து இதை வேற எங்கேயுமே ஒத்துக்க மாட்டீங்க. இங்கே தெளிவாக இனக்கலவரம் அப்படின்னு தெரிஞ்சே செய்கிறவங்களை எப்படிங்க நம்ம வந்து சும்மா பார்த்துட்டு இருக்க முடியும்? அவர் செஞ்சது வந்து நீங்கள் வந்து நான் போலீஸில் கேட்டேன், ஆடு தான் எடுத்துகிட்டு போகக்கூடாதான், ஆனால் சமைச்ச உணவை சாப்பிடலாம். எவ்வளோ பெரிய திமிருங்க அது, எவ்வளவு பெரிய. அவர் தெரிஞ்சேதான் அப்ப செய்யறாரு. அவர் போகலன்றாரு, கூட வந்தவங்க போனா என்னங்க போட்டோ அவர் தாங்க போட்டிருக்காரு அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல. இவ்வளவு பெருசு நான் கேட்டேன், போலீஸ்ல வந்து சமைச்ச உணவை வந்து சாப்பிடலாம்னு சொன்னாங்க, அதுக்கு ஏத்தபடி நாங்க என்வி எடுத்துக்கிட்டு போய் அங்க சாப்பிட்டோன்னு சாப்பிடுற போட்டோ அவர் போட்டிருக்காரு. அவரும் இன்னொருத்தரும் அந்த போட்டோல இருக்காங்க, ரெண்டு பேரும் கை இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு வாயில வச்சாதான் நீங்க வருவீங்க. இல்ல அதை எதுக்கு அதை போடணும் அவரு? இதுல என்ன பெருமை? இதில் என்ன பெருமை? இது வந்து ஒரு இனக்கலவரத்துக்கு வேணும்னே உரண்டை இழுக்கிறதுன்னு அவருக்கு தெரிஞ்சுதானே செய்கிறாரு. இந்துக்களுடைய மனசை புண்படுத்தி இவர் வந்து இதே தான், ஒருத்தங்களை புண்படுத்தி தான் நீங்கள் பெரிய மனுஷன்னு காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து அப்போ நீ ரொம்ப சின்ன மனுஷன்னு அர்த்தம். உங்களுடைய நீங்கள் வந்து இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அங்கே போய் மட்டன் பிரியாணி சாப்பிட்டதன் மூலமாக எந்த ஒரு நன்மையும் செய்யலை. இப்போ வந்து தமிழ்நாடாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு மனுஷங்க வந்து அண்ணன் தம்பியாக பழகிறதுனால இங்கே வந்து ஒரு டிசம்பர் 6 நடக்கலை. வடக்கில் வந்து அங்கே வந்து இடிக்கிறேன் அப்படின்னு போயிடுறாங்க. இங்கே நம்ம அப்படி பண்ணுறதில்ல. எல்லாருமே வந்து மச்சா மாப்பிள்ளை உறவில் இருக்கோம்.
அதை நீங்கள் உங்களுக்கு அனுகூலமாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம எதுவுமே எதிர்வினையே இருக்காதுங்கிற தைரியத்தில் போய் வேணுன்ட்டே அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஹே பாத்தியா நான் பிரியாணி திங்கிறேன் பாத்தியா அப்படின்னு சொல்கிறது என்ன விதமான மனப்பான்மைங்க? யாருங்க அது சொல்லி கொடுத்தாங்க? கண்டிப்பாக வந்து குரானில் இல்லைங்க. இது இவரை எந்த ஒரு நல்ல முஸ்லீமும் இதை ஆதரிக்க, மதுரை மக்கள் ஆதரிக்கலைங்க. மதுரை முஸ்லிம்ஸ் இதை ஆதரிக்கல. அவங்க எல்லாரும் ஐயே இது யார், இது எதுக்கு இப்படி வந்து, ஏன்னா பக்கத்து வீட்டில் நேற்று வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து இந்த கேள்வியை கேட்குறாங்க. யார் அவர், என்ன இப்படி பண்ணுறீங்களேன்னு கேட்குறாங்க. நான் இல்லைன்னு ஒவ்வொரு நல்ல ஒரு மனிதரையும் நீங்கள் வந்து ஒரு குற்றவாளியாக சித்தரிச்சிட்டிங்க. அது நவாஸ் கனி இஸ்லாமிய மக்களுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய துரோகம். அதை வன்மையாக நம்ம எல்லாருமே கண்டிக்கிறோம், முஸ்லிம்கள் உட்பட அதை கண்டிக்கிறோம். அந்த பார்த்த இடத்துல துண்டு போட்டு வைப்போம் தெரியுமா? எங்கேயாவது போனோன்னா ஒன்றா துண்டு போட்டு திருப்பி அந்த அது ஏன் துண்டு, அது ஏன் இடம்னு அப்படி ஆயிடுச்சுங்க வஃப். இப்போ வந்து அது எங்கே கொண்டு போய் விட போதோ தெரியல. நான் அதுக்கு மேலே இப்போ அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை. ஏன்னா இது வந்து டெவலப்பிங். இது சமீபத்தில் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பெரியாரை நோக்கி கடுமையாக விமர்சனம் வைக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இதை நான் ஒரு காலத்தின் கட்டாயமாக பார்க்குறேன். முன்னவே இது வந்திருந்தா தமிழ்நாடு இன்னும் ஒரு நல்ல நிலைமையில் இருந்திருக்கும். காலம் கடந்து வந்தாலும் இப்போ இது வந்து ஒரு தேவையான ஒரு ரியாக்ஷன். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ வெரி ஸ்ட்ராங் டிலேட் ரியாக்ஷன். இத்தனை வருஷம் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? இதுக்கு மேலே பெரியாரால் தான் நீங்கள் படிச்சிங்க, பெரியாரால் தான் நீங்கள் இந்த இன்டர்வியூ கொடுக்குறீங்க, பெரியாரால் தான் மழை பெய்யுது, பெரியாரால் தான் அதெல்லாம் வந்து ஒரு கட்டமைப்பு, ஒரு கட்டுக்கதைங்கிறது இன்றைக்கி வந்து அந்த கேள்விகள் வெளியே வர ஆரம்பிச்சது. அந்த கேள்விகள் வெளியே ஆல்ரெடி ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் சீமான் வந்து அதை கையில் எடுத்திருக்கார். பெரியாரியம்ங்கிறத வந்து அதில் அவர் சொன்ன நல்ல விஷயங்கள், பெண்ணுரிமை, இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கிறோம். ஆனால் அதை கூட அவர் முதல்ல சொல்லலை. இப்போ பெரியாரிசம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ தமிழ்நாட்டில் பெரியாரிசம்னா அவர் என்ன சொன்னார்னு எதுவுமே தெரியாத பெரியாரிஸ்ட்டுங்க தான் பெருவாரியாக இருக்காங்க. அவங்கள போய் நீங்கள் கேளுங்களேன், பெரியார் என்ன சொன்னார், இதை பற்றி என்ன சொன்னார், விலைவாசியை பற்றி அவங்க என்ன சொன்னார், இல்லை இஸ்லாமியர்களை பற்றி என்ன சொன்னார், ஆங்கிலேயர்களை பற்றி என்ன சொன்னார், சுதந்திரத்தை பற்றி என்ன சொன்னார், எதுவுமே தெரியாது. கடவுள் மறுப்பு இது ஒன்று சொல்லுவாங்க. அண்டு இதை வந்து ஒன்றுமே இல்லை, கடவுள் மறுப்புன்னு சொல்லுவாங்கல்ல. எல்லாரும் வீட்டில் போய் தோப்புக்கை ஊக்கி போட்டுட்டு குங்குமம் வச்சுட்டு வெளியே வந்து அழிச்சிட்டு வர்ற குரூப்பு தான். கருப்பு சட்டையை மாட்டிட்டு குங்குமத்தை அழிச்சிட்டு வர்ற குரூப்பு தான் பாதி பேர். இன்னொன்று நான் பிராமணிசம், ஆன்டி பிராமணிசம், பார்ப்பன வெறுப்பு, இது பார்ப்பன எதிர்ப்பு, இதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. அதுலேயுமே கூட ஈவே ராமசாமி நாயக்கர் முதலாள் கிடையாது. அதெல்லாம் வந்து ஆங்கிலேயர்களால் வளர்க்கப்பட்ட, கட்டமைக்கப்பட்ட, அதுக்கு முன்னாடி புத்திசம், ஜெயினிசம் எல்லாத்துலேயுமே வந்து ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஆணிவேர்களை அசைச்சு பார்க்கணுன்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் அங்கே தான் வருவாங்க. அப்படி ஆரம்பித்தது தான் காந்திக்கு எதிரான சுதந்திர போராட்டத்தில் காந்திக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேரை ஆங்கிலேயர்கள் வளர்த்து விட்டாங்க. அதில் வளர்ந்தது ஈவேரா மட்டும்தான். மற்றவங்கெல்லாம் போன இடமே தெரியல. 2025 வரைக்கும் அவர் காங்கிரஸ்ல தான் இருக்கிறாரு. அது காங்கிரஸ்ல இருந்து வைக்கம் வீரர்னு பேர் வேற வாங்கினாரு. நியாயமா பார்த்தா அங்கே யார் போனாலும் அவங்க போகிற நியாயமா நாராயண குருக்கு தானே அந்த பேர் வரணும். நியாயமா அவர் இன்வைட் பண்ணி ஒரு கல்யாணத்துக்கு போனால் மாப்பிள்ளையும் பொண்ணும் தாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அங்கே போகிற கெஸ்ட்டு போய் கல்யாண மண்டபத்தில் ஏன் கல்யாணம்னு சொல்லிட்டு வர்ற கணக்காக தூக்கி போட்டு இல்லை எல்லா இங்கே இப்போ கோயில் நுழைவு போராட்டம் செஞ்சது ஒரு ஐயர், ஆனால் பேர் வாங்கிறது நீங்கள். இது வந்து இந்த தலைமுறையில் இவர் இப்போ வந்து பெரியார் வந்து எதுவுமே செய்யலைன்னு கூட நம்ம சொல்லலை, நீங்களும் செஞ்சீங்கன்னு கூட நம்ம ஒத்துக்க தயாராக இருக்கோம். ஆனால் இவரால் தான் தமிழகம் தமிழ்நாடாக தலைநிமிர்ந்து நிற்குதுன்னு ஒன்று சொல்கிறாங்க பாருங்க. இந்த பில்டப் வந்து அடுத்த தலைமுறைக்கு உண்மை யாரு
அவங்க வந்து இப்போ ஒரு சில பேர் நீங்க ஆர்எஸ் பாரதியை விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா அவரும் சொன்னாங்க. நீங்க வந்து அரசியல் தலைவர்கள் பேப்பர்ல வர 2 பேரை சொல்றீங்க. நீங்க சோஷியல் மீடியால போய் பாத்தீங்கன்னா கஸ்தூரி நீ எல்லாம் இப்படி பேசுறதுக்கு காரணமே அந்த கிழவன் தான் அப்படின்னு எழுதுவாங்க. இன்னும் சொல்ல போனா டிபியில் வந்து ஈவேராவுடைய ஃபேஸை வச்சுக்கிட்டு நம்மளை வண்டையாக எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா பெண்ணுரிமை காவலர்கள் இவர்கள்லாம் மேக்ஸிமம் நம்மளை கெட்ட வார்த்தையால் அர்ச்சனை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபியில் பெரியார் ஃபோட்டோ வச்சுருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் வருவாங்க. ஏன் ஒருத்தர் பேசலை, அக்ரஹாரத்தில் தான் வந்து மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குதுன்னு பேசலை, இதெல்லாம் தான் வந்து பகுத்தறிவா இது? அது வந்து தேவையில்லாத பேச்சு தான், எல்லாமே தேவையில்லாத பேச்சு தான். பெரியாரியம் பேசுகிறவங்க பெரியார் வந்து நல்லது கூட பேசியிருக்கலாம், ஆனால் பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு பெரியாரம் பேசுகிறாங்க பாருங்க இன்னைக்கு. அவங்க எல்லாருமே அரசியல் ரீதியான வெறுப்பையும் வன்மயத்தையும் மட்டுமே வைத்து பிழைப்பு நடத்தவர்கள். சுபவின்னு ஒருத்தர் இருக்காரு, புல்வாமால எத்தனை பேர் செத்தவங்கள பாப்பா இருக்கான் அப்படின்னு கேட்டாருங்க. இவருடைய கம்யூனிட்டி, இவர் செட்டியார் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அதை பார்த்து நம்ம அந்த மாதிரி திருப்பி கேட்க மாட்டோம், ஏன்னா நீங்களும் நானும் மனுஷங்க. அவர் வெறுப்பின் மொத்த கோடம். அவர் கேட்கிறார் எத்தனை பேர் செத்தாங்க, நீ என்ன செத்தவன் கணக்கு எழுதுன்னு மார்ச் வரையிலையா வேலை செய்றீங்க நீங்க? இல்ல அவரு பல படிநிலைகள்ல வந்து ஒருத்தரும் கட்டமைப்புங்க, அவங்க எல்லாம் என்ன அவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அப்படி இல்ல, அது இந்த பெரியாரியத்தினால வர்ற நோய் என்ன தெரியுமா? கான்ட்ரிபியூட் பண்ணவங்கள ஜாதி மாத்திருவீங்க நீங்க. கேப்டன் கோபிநாத்தை வந்து நீங்க மாறன்னு பேர் மாத்தி அவரோட அடையாளத்தை மாத்தி அவரை வேற ஜாதி ஆக்கி எதிரில் இருக்கிற வில்லனை ஐயரா காட்டுவீங்க. அமரன்ல முகுந்த் வரதராஜனை ஐயங்காரா காட்டாம நைனா நைனான்னு பேச வைப்பீங்க. அவர் அப்படி இங்க பாருங்க, அப்படி பேசாதவங்களை பேட் கேர்ள்னு ஏன் படம் எடுக்கிறீங்க? இல்ல அது வேற. ஆனா அந்த இயக்குனர் நேரடியா கேட்டேன், அதெல்லாம் சும்மா அவர் அப்படி அந்த சரிங்க, அவர் அப்படி இங்க பாருங்க, இந்து ரெபெக்காங்கிற பெண்ணுடைய பிறப்பு வளர்ப்பு அடையாளம் எல்லாத்தையும் நேர்மையா காட்ட முடிஞ்ச இயக்குனரால, அந்த இயக்குனர் நமக்கும் தெரிஞ்சவர் தான், ராஜ்குமார் தானே, அந்த நேர்மையா இந்து ரெபெக்காவை முழுசா அடையாளம் காட்ட முடிஞ்ச ராஜ்குமாரால ஒரு சின்ன பாசிங்ல கூட ஒரு நாமத்தை காட்ட முடியலையாமா? அதெல்லாம் வந்து அவர் சொன்னாரு, நீங்க கேட்டீங்கன்னாதீங்க. இதுவும் தேவையில்லை. அப்ப இதுவும் தேவையில்லை. நீங்க மடை மாற்றம் ஏன் செய்றீங்க? இதோ காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம், அந்த படத்துக்கும் ஜாதிக்கும் சம்மந்தமே இல்லை, எதுக்கு அதில் குறியீடு வைக்கிறீங்க? ஏன்னா திராவிடியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அங்கே எத்தனை பேர் செத்தாங்க லிஸ்ட்டு கொடுக்கலாமா? சுதந்திர போராட்டத்தில் எத்தனை பேர் இறந்தாங்க, அதில் உங்கள் சமூகம் எவ்வளோ அவங்க சமூகம் எவ்வளோன்னு ஜாதி வாரியாக நீங்கள் கணக்கெடுத்தா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய டிகேவை நீங்கள் வந்து உங்களுடைய ஏதோ ஒன்று வச்சுருக்காரு, திராவிட இயக்கம் ஒன்று வச்சுருக்காரு, திராவிடிய இயக்கம் ஒன்று வச்சுருக்காரு, அதை அவர் டிஸ்பேண்ட் பண்ணிட்டு கலைச்சிட்டு போயிடுவாரா? இவர் நம்புற கம்யூனிட்டி எல்லாத்த விட ஐயருங்க அதிகமாக உயிர் நீத்திருக்காங்க, ஐயருங்க அதிகமாக வந்து வீர் சக்கரா வாங்கியிருக்காங்க, மகாவீர் சக்கரா, அசோக் சக்கரா வாங்கியிருக்காங்கன்னு நிரூபிச்சா இவங்க போயிடுவாரா? ஓடி போயிடுவாரா? திருப்பரங்குன்றத்தில் பிராமணர்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குற குரூப் இது. வெளியில இருந்து இப்போ ரெண்டு பேருமே வெளியில இருந்து ஏன் வந்து பேசினா அது உள்ளூர் நிர்வாகம் சரி பண்ணிக்கும். இல்லை அப்படிலாம் கிடையாது. ஏன் அப்போ நீங்களும் நானும் ஏன் பேசுகிறோம்? அது வெளியே பெருசா முருகன், என் குலதெய்வம் முருகனுங்க. அதை பத்தி நீங்க அப்ப ஏன் மணிப்பூரை பத்தி பேசுறீங்க? உங்களுக்கும் மணிப்பூருக்கும் என்ன சம்பந்தம்? சுபவிக்கோ இல்ல கோவை ராமகிருஷ்ணனுக்கோ இல்ல இந்த திராவிடியத்துல ஊறி இருக்கு பிளாஸ்ட் ஆகும்போது அதை நம்ம பேசுறோம், அதுல போய் ஒரு உணர்வுகளை தூண்டி யார் தூண்டினாலும் சரி தூண்டுறது இவங்க தானே, கெட்ட விதமா தூண்டுறது. அதுதான் பெரியாரியம் பண்றது. இப்ப பாம்பை பார்த்தா பாப்பான பார்த்தா இன்னொரு அயோத்தி அவரை நம்ம வந்து இங்க பாருங்க, அவர் தன்னுடைய ஆற்றாமைய சொல்றாரு, அதுல ஏதாவது ஜாதி அழுத்தாரு அவரு? அவர் ஹிந்துங்கிற முறையில சொல்றாரு. பாருங்க நான் வெயிட் பண்றோம் பாருங்க, வட இந்தியா நானே அதானே சொன்னேன். நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் பொறுமைசாலிகளா இருக்கிறதுனாலையும் உண்மை நிலவரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து நமக்கு மச்ச மாப்பிள்ளன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் நம்ம பொறுமையா இருக்கோம். ஒருவேளை ஒரு கிராமத்துல வந்து மைனாரிட்டிஸே இல்லைன்னு சொன்னா அவங்க என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க. வடக்க மாதிரி ஆயிட்டா என்ன ஆகுறது? அங்க பொறுமை வந்து ஆகணும்னு தான் எதிர்பார்க்கறேன்றாரு அவரு. இது இங்கே இந்த மாதிரி தேவையில்லாமல் நோண்டி விட்டா அது அவர் சொல்கிறதுல வந்து நியாயம் இல்லாமல் இல்லை. ஆனால் அப்படிலாம் ஆகாதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. பட் எதுக்கு சொல்கிறேன்னா, பெரியாரிசம் தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மை என்ன? படிக்க வச்சுச்சா?
யாரையாச்சும் படிக்க வச்சுச்சா? ஆமாம், பெரியாரால தான் இங்கே எல்லாரும் படித்தாங்க, பெரியாரால தான் இங்கே விதவை திருமணம் வந்து சாத்தியமாச்சு, பெரியாரால தான் இங்கே வந்து உடன்கட்டை ஏறுதல் நின்று போச்சு, மொட்டைப்பாட்டிகள் சுதந்திரம் பெற்றாங்க, இப்படியெல்லாம் சொல்லும் அத்தனையும் கடைந்தெடுத்த பொய். அவங்க வந்து நீங்க வந்து பெண்ணுரிமையை பேசினாரு. இல்ல இதெல்லாம் என்கிட்ட இருக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. நீ மூலையில எங்கேயோ ஒரு இடத்துல மொட்டை அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிற வேண்டிய ஆட்கள்லாம் இன்னைக்கு வந்து படிச்சுட்டு இங்க பொது வெளியில அவரையே திட்டுறீங்களான்னு கேட்பாங்க. நம்ம திட்டல, பட் பெரியார் செய்ததாக சொன்ன ஒரு சமூக புரட்சி என்ன என்று எனக்கு சொல்லுங்க. அவர் அந்த காலகட்டத்திற்கு தேவையான விஷயங்களை என்ன பேசினாரு? ஒவ்வொரு அதாவது என்ன பேசினாரு? நீங்க சமூக நீதி, இடஒதுக்கீடு வரும் பொழுது அவர் வந்து இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசி இருக்கிறார். அவரு ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசி இருக்கிறாரு. அதாவது தாழ்த்தப்பட்டவர், பட்டியலினத்தவர்களுக்கு எதிராக பேசி இருக்கிறாரு. எப்ப அவர் கான்செப்ட் முடிஞ்சதோ அண்ணா அதெல்லாம் இல்ல, ஆதிக்க மனப்பான்மை ரொம்ப அதிகமாக அரசியல் கட்சி அவர் ஒரு இயக்கம் வச்சிருக்காருங்க. அது வந்து பாலிடிக்ஸ் கிடையாது. அங்கிருந்து பிரிஞ்சு அண்ணா வந்துட்டாரு. அந்த கான்செப்ட் பிடிக்காம தான் வராரு. எக்ஸாக்ட்லி. நியாயமா அன்னைக்கு முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் ஏன் தொடருது? எதற்காக தொடருது? இப்ப மறுபடியும் அண்ணாவே நிராகரித்த ஒரு சித்தாந்தம். அவர் ஒன்றே குல ஒருவ தேவனன்னு சொல்லிட்டாரு. அவர் ஒட்டுமொத்தமா நிராகரிச்சிட்டாரு. ஒட்டுமொத்தமா பெரியாரிசம்ங்கிறதுல அவர் சொன்ன எல்லா விஷயங்களையுமே அண்ணா வந்து ஒட்டுமொத்தமா நிராகரிச்சிட்டார். திகாவுக்கும் அண்ணாவின் தோற்றுவித்த திமுகவுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒட்டிக்கினது தான். இப்போ எழுத்தின் வழியாக, வாசிப்பின் வழியாக நாமளும் பார்க்குறோம், நீங்களும் அப்படி பார்க்குறீங்க. இதை ஒரு சீமான் பேச வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் வந்து என்னங்க ஊழல் நிர்வாகம் அதையும் பேசுறாரு, அதை எல்லாத்தையும் நிறைய பேசுறாரு. சித்தாந்தத்தை வந்து சிதைக்க. ஆமாங்க, இன்னைக்கு ஊழல் நடக்குதுன்னா கையில் 10 பைசா இல்லாமல் வெறும் பாக்கெட்டோட போன கக்கன் இன்னைக்கு இல்லை. அதெல்லாம் அண்ணா காலத்தோடு முடிஞ்சு போச்சு. காமராஜர் மாதிரி பேனாவை எடுத்து வச்சுட்டு இது அரசாங்க பேனான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனவங்க யாருமே இல்லை. அதுக்கப்புறம் ஊழல், நிர்வாக கோளாறு, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, இன்னைக்கு வந்து போதை கலாச்சாரம், இதெல்லாம் யாரால வருது? எதனால் வருது? அதை வந்து கேள்வி, அந்த வேறு இங்கே தானா? ஒருவேளை இதனாலையான்னு கேட்கும் பொழுது இதில் ஏதாவது ஒரு வேறு இங்கே இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கடவுள் பக்தியை வந்து எதிர்க்கிறீங்களா? தப்பு செஞ்சால் சாமி தண்டிக்கும் அப்படின்னு ஒரு 10 பேர் நல்லவனாக இருப்பான், அவனுக்கும் இன்றைக்கி அவுத்து விட்ட மாதிரி ஆயிரும். அதை கேட்குறீங்களா? இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பின்மையை வந்து பெண்கள் சுதந்திரம் அப்படின்னு ஒரு தோற்றம் கொடுக்குறாங்கல்ல, அதை நாம் எதிர்க்கிறோமா? எங்கே ஆரம்பிக்கிறோம் தெரியல. எந்த இடத்துல ட்ரிக்கர் ஆனார், எதனால் இது ஆரம்பிச்சிச்சு சீமானுக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் பேசுறது கரெக்டு தானே. சமீபத்தில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வந்து அவர் இங்கே இந்த எஸ்எஸ்சின்னு சொல்கிற அந்த பாலிசியில் வந்து சமக்ர சிக்ஷா அபியான், சர்வ சிக்ஷா அபியான், அது முன்ன அப்படி இப்போது அதுக்கான சமக்ர சிக்ஷா அபியான் 2192 கோடி ஒரு பாக்கி பேலன்ஸ். அதை வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கை என்இபின்னு வந்து சைன் பண்ணாதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அது எல்லாருமே பிஜேபியை தவிர, திரு அண்ணாமலை தவிர அத்தனை பேருமே எதிராக பேசுகிறாங்க. இந்த மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்னு வாயில் நுழையாமல் ஒரு பேர் வச்சுருக்காங்கல்ல, அங்கேருந்து என்னுடைய இந்தி எதிர்ப்பு தொடங்குது. நான் வந்து இந்தி திணிப்புக்கு தீவிரமான எதிர். இந்தி திணிப்பால் உங்களுக்கு இருக்கிற ஏற்கனவே உங்களுக்கு நல்ல பேர் கிடையாது. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் நல்ல பேர் வந்து கிடையாது. அது இந்த மாதிரி நீங்கள் இந்தியை கொண்டு வந்து மூஞ்சி மேலே வச்சு ஒட்டும்போது, நான்லாம் ஹிந்தி நல்லா பேசுவேன். ஏதோ பிரயாக்ராஜில் ஹிந்தி தான் பேசிகிட்டு இருந்தேன். எதுக்கு நீ ஏன் வந்து என்னை கட்டாயப்படுத்துகிறங்கிற கோபம், நியாயமான கோபம் எனக்கு வர்ற மாதிரி மக்களுக்கு வரத்தான் செய்யுங்க. நீங்கள் வந்து எல்லோருக்குமான கல்வி, பொதுக்கல்வி அப்படின்னு தமிழில் சொல்லுங்கள். சரி, தர்மேஷ் பிரதான் தான் வந்து இந்தி அமைச்சராக போயிட்டார், அவருக்கு ஹிந்தி தான் தெரியும்னா நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்கள், ஆங்கிலத்தில் சொல்லுங்கள். இதுதான் பிரச்சனையே. உலகம் முழுக்க ஜெர்மன்காரன், ஸ்பானிஷ்காரன், இந்தோனேஷியாக்காரன், ஆப்பிரிக்காக்காரன் எல்லாரும் இங்கிலீஷ் தான் கற்றுக்கிறாங்க. அவர் ஹிந்தியில் பேசுறதுக்கு இங்கே ஆங்கிலத்தில் பேசியிருக்காமே. ஒடிஷா மாநிலம் இந்தி திணிப்புக்கு எதிரான மாநிலம். நவீன் பட்நாயக் இந்தி திணிப்புக்கு எதிராக நிறைய வந்து போராடி இருக்கிறாரு. உலகம் முழுக்க தேவையான மொழி, பொழப்புக்கு எங்கேயாச்சும் போகணும்னா உலகுக்கு தேவையான மொழி ஆங்கிலம். அதை நீங்கள் அடிப்படையில் கற்றுக் கொடுக்குறீங்களா? அதனால் ஒரு கெத்து ஏறும்.
ஒருவேளை நீங்கள் கல்ஃபு போயிட்டீங்கன்னா அங்கே போய் நம்ம கற்றுப்போங்க. இப்போ நான் போகிற இடத்துல ஒரு 2 வாரம் அங்கே வேறு வழி இல்லை, கும்பி காஞ்சிச்சுன்னா நான் தானாக பையா ஏக் சப்பாத்தி தோ பையான்னு சொல்ல கற்றுக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் ஸ்கூல்லேருந்து கற்றுக் கொடுக்கும்போது, என் பையன் இப்போ படிக்கிறான், விருப்ப பாடம் கிடையாது, கம்பல்சரி. இந்தி தெலுங்கானா மாநிலத்தில் தெலுங்கும் கம்பல்சரி, இந்தியும் கம்பல்சரி. தெலுங்கானா மாநிலத்தில் தெலுங்கு கம்பல்சரிங்கிறது நியாயம், ஒத்துக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அது தெலுங்கானா மாநிலம். பிரச்சனையே அதுதானே, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. இந்தி எதுக்கு கம்பல்சரி? இந்தியில் இப்போ படிக்கிறது என்னன்னா, ஓகே வாங்க வணக்கம் உட்காருங்க, சாப்பிட்றீங்களா, பசிக்குது, சம்பளம் கொடுங்க, இதெல்லாம் நீங்கள் இந்தியில் கற்றுக்கிட்டா போதும். இங்கே வந்து பொயட்ரி, கவிதை, இலக்கணம், பெரிய பெரிய இது சுயசரிதத்திலேருந்து எக்ஸ்ட்ராக்டு, எதுக்கு அவ்வளோ இந்தி? யாருக்குமே எதுக்கு? சத்தியமாக சொல்கிறேன், பீகார்லேருந்து இங்கே வர்றாங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த சுயசரிதமும் கவிதையும் எழுத படிக்க கற்றுக்கிட்டு தான் வராங்களா? அவங்களுக்கு தமிழை விடுங்கங்க, அவங்க இந்தியே சரியாக பேசுறது இல்லைங்க. அவங்க வந்து ஏதோ ஓரளவுக்கு பிழைக்க, அவங்க வந்து ஒரு நார்மலான, இப்போ நீங்களும் நானும் தமிழ் படித்தோம்ல, தமிழை நீங்களும் நானும் உட்காந்து கம்பராமாயணம் தான் இன்றைக்கி திருக்குறள் ஒரு 4 குறள் நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு சாதாரணமாக ஸ்கூலில் மார்க்குக்காக போய் படிக்கிறவங்க அதெல்லாம் மறந்துருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, 5ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, பழப்பு தேடி இங்கே வராங்கல்ல, அவங்களுக்கு யாருக்கு அந்த கவிதை தெரியுது? அப்போ 10ஆம் கிளாஸில் நான் அறிவியல் பாடமோ இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன்னா, உண்மையாக சொல்கிறேன், நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லி சயின்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக உட்காந்து இந்தியில் ஃபெயில் ஆகிட போகிறேன்ன்ற பயத்தில் வருஷம் முழுக்க இந்தியை உட்காந்து பணப்படம் பண்ணிட்டு, எதுக்கு? இந்த மும்மொழி கொள்கையில் எனக்கு ஆதரவு இல்லை. அதில் சைன் பண்ணாதான் துட்டு தருவோம் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மும்மொழி கொள்கைக்கான பிரச்சனை இல்லை. அந்த பணம் வந்து NEPயில் நீங்கள் சைன் பண்ணி அந்த சாமகிர சிக்ஷா அபியான் பாருங்கள், எல்லோருக்குமான கல்வியில் இந்த நலிவடைந்த பள்ளிக்கூடங்களுக்கான நிதி ஒதுக்கீடு, அந்த நிதி ஒதுக்கீடு இவங்க வந்து சைன் பண்ணல அப்படின்னு சொல்லி ஏதோ கான்ட்ராக்ட் மாதிரி பேசுகிறதுல எனக்கு வந்து ஒப்புதல் இல்லை. அவங்க படிக்கணும், எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கணும். ஏதாவது ஒரு காரணத்தை காமிச்சு படிப்பை தடைப்படுறதை வந்து நம்ம ஒத்துக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே நம்ம ஆட்கள் முழுசான உண்மையை சொன்னாங்களா இல்லை கொஞ்சோண்டு சொல்லிட்டு மற்ற இன்ஃபர்மேஷனை பதிக்கிட்டாங்களா நமக்கு தெரியல. ஏன்னா இவங்க வந்து ஏதாவது ஒரு அக்கௌண்ட் காமிச்சிருப்பாங்க, அங்கே ஏதாவது கேள்வி வந்திருக்கும், அந்த கேள்விக்கு இவங்க பதில் சொல்லாமல் கமுக்கமாக இருப்பாங்க. உள்ளே என்ன நடந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன் அவங்க திடீர்னு மத்திய அரசு வந்து பிடிச்சி வச்சிருக்கு, இப்படி தான் நிர்மலா சீதாராமன் காசு கொடுக்கல அப்படின்னு இவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த அம்மா வந்து ஃபுல்லாக லிஸ்ட்டு காமிச்சு இவ்வளோ கொடுத்துருக்கோம், இப்போ நீங்கள் தான் நான் எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு காமிச்சு மானத்தை வாங்கிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி இவங்க ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. இல்லை எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், இதுக்கு மேலே வரணும்னா நீங்கள் உங்கள் பேலன்ஸை செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லிடுச்சு அவங்க சொல்லிட்டாங்க அவங்க. அதே போல் இதில் என்ன கொஸ்டின் இருக்குது என்னன்னு தெரியல, விடணும். மும்மொழி அப்படிங்கிறது தேவையில்லாத ஆணி, அதை திணிக்காமல் அப்படி இல்லைன்னா ஒன்று. ஆனால் ஒன்று, எனக்கு நான் அந்த NEP ஃபுல்லாக படித்தேன், இதை இங்கே சொல்லிக்கிறேன், யூ கேன் யூஸ் இட் லேட்டர். மும்மொழி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஏதோ ஒரு இந்திய மொழியை 3ஆவதாக கற்றுக்கணும், ஆப்ஷனலாக கற்றுக்கணும், அதுக்கு எக்ஸாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்தி இல்லை. இந்தியாவில் இருக்க நான் சிக்கிமீஸ் கற்றுக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன் என் பசங்களுக்கு. இந்த ஒரு பதிலை வச்சு நீங்கள் முழு சங்கி இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம், அப்படி தானே? இல்லை, இப்போ சங்கியாக இருந்தால் என்ன தப்பு? இதோ காவினா என்ன தப்பு? கருப்பு சட்டையை விட மற்ற எல்லா கலரும் ஓகே தான். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழ்.